ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1941 கெனத் ஆண்டர்சன் வந்து பெங்களூர்லேருந்து 95 மைல் தள்ளி உள்ள ஏலகிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் பர்சனோட சிஸ்டர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. 2 ஓட்டு வீடு, அதான் காட்டேஜ்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்சம் மரங்கள், அப்புறம் ஒரு வெல்லு, நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டருக்காக 1.5 ஏக்கர் நிலம். இதுதான் அந்த ஃபார்ம் லேண்ட். 1941 இந்த லேண்டுக்கு அவர் கட்டின ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அதாவது பிரிட்டிஷ் பவுண்ட் அன்னி காலகட்டத்துக்கு 35 பவுண்டுக்கு வாங்கியிருக்கிறாரு. அண்ட் இவர் வாங்கி சில காலகட்டங்கள் கழிச்சு இங்கே ஒரு பேந்தர் வந்து தன்னோட பாணியில, வழக்கம் போல உள்ள பாணியில வந்து மாடுகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. மாடுகள் வந்து மலைகள் அதிகமாக பெஞ்ச உடனே வேற இடத்துல புல்லெல்லாம் முளைச்ச உடனே அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே தன்னோட நேஷனல் ஹாபிட்டான காட்டில் போய் வேட்டையாடாம திருப்பி வந்து மாடுகளை ஸ்டாக் பண்ணி வேட்டையாடி இருக்கு. அப்போ இந்த கோட் ஹர்ட்ஸ்லாம் வந்து அதை விரட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏலகிரி ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாடுகள் கிரேஸ் பண்ண இடத்துல வந்து நிறைய ட்ரீஸ்லாம் அவ்வளோ கிடையாது, பிளெயின் ஏரியா. அப்போ மாடுகளை வேட்டையாட வரும்போது வந்து இதை விரட்டி விட்டுருக்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு டைமுக்கு மேலே வந்து போல்டாக என்ன பண்ணியிருக்கு, அந்த கோட் ஹர்ட்ஸையும் அந்த கவ் ஹர்ட்ஸையும் விரட்டி விட்டு இது போய் மாடுகளை வேட்டையாடி இருக்கு. மாடுகள் அப்புறம் ஆடுகள் ரெண்டையுமே வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு அந்த ஏரியாவில். ஸோ இதோட தொல்லை தாங்க முடியாம என்ன பண்ணியிருக்காங்க, ராமுன்னு ஒரு ஃபாரஸ்ட் கார்டு கிட்ட போயிட்டு இந்த பேந்தரை சொல்லியிருக்காங்க. இவன் ஒரு ஃபாரஸ்ட் கார்டு பிளஸ் ஒரு போச்சர் வேற. இவன் கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் 12 போர் ஷாட் கன் இருக்கு. அதுல ஒரு எல்ஜி கார்ட்ரிட்ஜ் லோட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரான். அங்க வந்து ஒரு கோட்டை கட்டிட்டு மேல ஒரு மேட்சை நான் ரெடி பண்ணிட்டு நைட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த கோட்டு வந்து நைட்டு இந்த லெப்பர்ட் வந்து வேட்டையாடுது. அது கரெக்டா அதோட கழுத்தை பிடிக்கும் போது இவன் சுடுறான். சுட்டோன்னா அந்த பைலட்ல ஒரு பைலட் வந்து அந்த கோட்டோட பிரெயினை போய் தொலைச்சிடுது. கோட் இறந்துடுது. லெப்பர்ட் வந்து ஜம்ப் பண்ணி உள்ளுக்குள்ள புதர்கள்ல ஓடிடுது. காலையில வந்து இந்த பிளட் ட்ரைல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போறானுங்க. 1 மைல் வரைக்கும் பிளட் ட்ரைல்ஸ் போகுது. ஆனா கோட்டோட டெட் பாடி மட்டும் தான் அங்க இருக்கு தவிர அந்த லெப்பர்டோட டெட் பாடி வந்து அங்க கிடையாது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, லெப்பர்ட் அடிப்பட்டு எங்கேயாச்சும் போயிருக்குன்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. கரெக்டாக இது நடந்து 2 மாசம் கழிச்சு ஒரு பர்சன் வந்து அந்த வளமா நடந்து வந்திருக்கான். அந்த பையனுக்கு 16 வயசு. அந்த லெப்பர்ட் வந்து அந்த ராக்கி ஹில்ல வந்து இறங்கி வந்து அவனை துரத்தி இருக்கு. இவன் ஓடி இருக்கான். அவனோட முதுவை கடிச்சிருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான், பக்கத்துல இருக்க ஒரு கட்டையை எடுத்து அதை அடிச்சிருக்கான். 2 தடவை அடிச்சுன்னு விட்டுடுச்சு. ஆனா இவனோட முதுகு நல்லா ஸ்கிராச் பண்ணிடுச்சு, என்னோட தை நல்லா ஸ்கிராச் பண்ணிடுச்சு. இவன் லக்கிலி உயிர் தப்பிச்சிட்டான். ஆனா 3 வாரம் கழிச்சு ஒரு கோட் ஹெடை கொண்டுருச்சு. அவனோட செஸ்ட் சாப்பிட்டுருச்சு. ஒரே ஒரு தையையும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருச்சு. இந்த டெட் பாடியை விட்டு போயிருக்கு. இப்படிதான் மேன் ஈட்டிங் பேந்தர் ஆஃப் ஏலகிரி வந்து பிறந்திருக்கு.